إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا وقال إذن يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال إلى آخر يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم يفعلون ما يؤمرون وقال نبينا صلى الله عليه وسلم أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم وأفضل الصلاة بعد الفريضة صلاة الليل اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர் ரப்பி ஸித்னி இல்மா. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அந்த அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் இன்னும் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி தங்களுடைய வாழ்வினை அமைத்து கொண்ட அத்தனை முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டியவனாக என்னுடைய ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அருமையானவர்களே, அல்லாஹ்வினுடைய கட்டளை ஏற்று அவன் நம்மீது கடமையாக்கிய அந்த ஜும்மா தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஆரம்ப நேரத்திலேயே நம்மை எல்லாம் ஒன்று கூட்டி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அப்படிப்பட்ட ஜும்மாவினுடைய நன்மைகளை வீணடிக்கக்கூடிய காரியங்களிலிருந்து தவிர்ந்திருக்குமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ஜும்மாவுடைய நன்மைகளை வீணடிக்கக்கூடிய காரியங்கள் என்னவென்றால், வெளியிலிருந்து வருவோர் உங்களுக்கு சலாம் சொல்வதோ, அந்த சலாத்துக்கு நீங்கள் பதில் சொல்வதோ, அருகில் பேசிக் கொண்டிருப்பவரை பார்த்து பேசாதே என்று சொல்வதோ அல்லது செய்கையின் மூலமாக செய்கை காட்டுவதோ, இவர்கள் அனைத்தும் ஜும்மாவுடைய நன்மையை வீணாக்கிவிடும் என்பதை கவனத்தில் கொண்டு சொல்லப்படக்கூடிய உரைகளை கேட்குமாறு உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அருமையானவர்களே, ஜும்மாவினுடைய தலைப்பு ஷஹருல்லாஹில் முஹர்ரம். முஹர்ரம் அல்லாஹ்வுடைய மாதம். அருமையானவர்களே, மனித சமூகத்தை படைத்த அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு இறுதி நபியாகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை வாழ்ந்த ஒவ்வொரு காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுக்கும் வாழும் வயதை ஏற்றத்தாழ்வுகளுடைய அல்லாஹு தஆலா படைத்தான். முதல் மனிதரும் முதல் நபியும் ஆகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 1000 ஆண்டுகள் வாழக்கூடிய வயதை கொடுத்தான். அதன் பின்னால் வந்தவர்களுக்கும் 1000 ஆண்டுகள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது அவர் 950 ஆண்டுகள் மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்தார் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அப்ப அவங்களும் 1000 வயதை வாழ்ந்தார்கள். அதன் பின்னால் வந்த சமுதாய மக்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வயதை படிப்படியாக குறைத்து இறுதி நபியாகிய நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது 60 வ 70 ஆமான்றாங்க சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய சமுதாயத்துக்கு வயது 60க்கும் 70க்கும் மத்தியில் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப 60 வயது நமக்கு என்ன பண்ண அல்லாஹ் தஆலா ஆயில குறைச்சிட்டான். முதல் மனிதர் வாழ்ந்த காலம் 1000 வருடம் என்றால் படிப்படியாக குறைத்து கொண்டு வந்து கடைசியில் என்ன பண்ணிட்டான் 60 70 அதுக்குள்ள முடிஞ்சு போச்சு. ஆனா இதுக்கு இடையிலும் மரிப்பவர்களும் கூட உண்டு. 30 25ல மூத்தா போகக்கூடிய மக்களை நம்ம பார்க்கத்தான் செய்யறோம். 100 வயசு வரைக்கும் 105 வயசு வரைக்கும் வாழக்கூடிய மக்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய சமுதாயத்துக்கு உம்மத்துக்கு
வயசு எவ்வளவுதான் கேட்டோம்னா சித்தீனோ சபைனா அவன் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வயசு அப்படி சொன்னாங்க. இப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு 1000 ஆண்டுகளை கொடுத்து வாழ செய்திருந்தாலும், நமக்கு ஆயுளை மிகவும் குறைத்து 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 நமக்கு வாழ செய்தாலும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அதிகமாக நமக்கு வழங்கியிருக்கின்றான். அல்லாஹு தாலா நமக்கு வயசை தான் அல்லாஹு தாலா குறைச்சிட்டானே தவிர அதிகமான முறையில் அமல் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் நம்மவர்களுக்கு வழங்கியிருக்கின்றான். சில மாதங்கள், சில நாட்கள், சில நேரங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்து வைத்து இந்த மாதத்திலே, இந்த நாட்களிலே, இந்த நேரங்களிலே நீங்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு என்ன பண்றேன், அதிகமான வெகுமதிகளை தருவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கின்றார்கள். அந்த அடிப்படையில தான் நான் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த என்ன மாசம் இது, முஹர்ரம் உடைய மாதம். இந்த மாதத்திலும் அல்லாஹ் ரப்புல் இந்த மாதத்தை புனிதப்படுத்தி இருப்பதாக குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அப்போ ஒவ்வொரு மாதத்தை தேர்ந்தெடுத்து இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அமலுக்கு என்ன பண்ணணும், அதிகமா அமல் நன்மைகளை தர்றேன். உதாரணத்துக்கு ரமலான் எடுத்துக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், ரமலான்ல நம்ம செய்யக்கூடிய நற்காரியங்கள், தொழுகை, இபாதத்து, அதே போன்று நாம் செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா கணக்கில் அடங்காம நன்மை தருவதாக சொல்லி காமிக்கிறான். மற்ற நற்காரியங்கள், வணக்க வழிபாடு எல்லாம் உங்களுக்கு, நோன்பு எனக்கு ஒய்துன்றான் அல்லாஹ் தஆலா. அதே மாதிரிதான் இந்த மாசம் சொல்லும் போது அல்லாஹ்வுடைய மாதம் ரசூலன் அல்லாஹ் என்ன பண்றான் சொல்லி காமிக்கிறான், ஷஹ்ருல் முஹர்ரம், இது அல்லாஹ்வுடைய மாதம். அப்போ ஒவ்வொன்றுக்குமே அல்லாஹ் என்ன பண்ண கேட்டோம்னா நன்மைகளை அதிகமாக வாரி தருகிறான். அதே ரமலான்ல பார்த்தேன்னு சொன்னோம்னா அல்ஹம்துலில்லாஹ், பிந்திய பத்துல ஒரு இரவை வைத்து அந்த இரவில எவர் ஒரு அமல் செய்கிறாரோ 1000 மாதங்களோட சிறந்ததாக நம்ம அல்லாஹ் தஆலா சிறப்பித்து கூறி நமக்கு அந்த இரவுல நீங்க அமல் செஞ்சோம்னா 1000 மாசம் கிட்டத்தட்ட 84 வருஷம் நீங்க அமல் செய்ய நன்மை தரான்னு சொன்னோம்னா சுப்ஹானல்லாஹ், நம்முடைய வாழ்க்கையில நம்ம கணக்கு போட்டு பாருங்க. அப்படியே ஒவ்வொரு ஆண்டும் அல்ஹம்துலில்லாஹ் வரக்கூடிய ரமலானிலே நாம் அந்த ரமலான், அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நாம் அடைந்தோம் என்றால் எவ்வளவு அமல் நம்ம செய்திருப்போம் நினைச்சு பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஒவ்வொரு நோன்புக்கும் அல்லாஹ் என்ன பண்றான், அதிகமான நன்மை தரான். 10 ரமலானை பொறுத்த வரைக்கும் ஒரு நோன்புக்கு 10 நன்மை. அப்ப 36 நாள், 30 நாள் ரமலான், 6 நாள் ஷவ்வால், 36 நாள் நோன்பு பிடிச்சோம்னா ஒரு வருடம் நோன்பு பிடித்த நன்மை அல்லாஹ் தஆலா தருகின்றான். அதே போன்ற மாதத்தில் 3 நாட்கள் 13, 14, 15 3 நாட்கள் நோன்பு பிடிச்சோம்னா இதுவும் என்ன ஆகிட்டோம்னா ஒரு வருஷம் முழுக்க நோன்பு பிடிச்சதாக தரான் அல்லாஹ் தஆலா, நன்மை தரான். அதே போன்று அரஃபாவுடைய நோன்பை எவர் நோக்கின்றாரோ முந்திய ஒரு வருட பாவங்கள், பிந்திய ஒரு வருட பாவங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதர்கள் மீது எவ்வளவு அக்கறை கொண்டவனா இருக்கிறான் பாருங்க. நம்ம தான் என்ன பண்ணு கேட்டோம்னா நம்ம அதை நினைக்கிறதே இல்லை. அல்லாஹ் எங்கேயோ இருக்க நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், இல்ல ரொம்ப சமீபத்துல இருக்கின்றான், உங்களுக்கு ரொம்ப கிட்டதான் இருக்கின்றான். வைதா சாலக இபாதி அன்னி ஃபைனி கரீபுன் அல்லாஹ் தஆலா, என்னுடைய அடியார்கள் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க எங்கிட்ட கேளுங்க, நீங்க கேட்பதற்கு நான் பதிலளிக்கிறேன், நான் தர்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆனா இந்த மனித சமுதாயம் என்ன பண்ணுது, அல்லாஹ் மிக தொலைவுல இருக்கிறான், நம்ம கண்ணுக்கு தெரியாத தூரத்துல இருக்கிற அல்லாஹ் தஆலா. அப்ப நம்ம கேட்கறது அவனுக்கு தெரியாது, அவனுக்கு கேட்க என்று நினைத்துக் கொள்கின்றார்கள் சில மனிதர்கள். அருமையானவர்களே, அப்படி அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய சமீபத்தில் இருக்கிறான். நாம் கேட்கக்கூடிய துஆக்களை அவனை கேட்கின்றான். என்கிட்ட நீங்க கேளுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கின்றான். யார் என்னிடத்திலே கேட்காமல் பெருமை அடிக்கின்றார்களோ அவர்கள் சிறுமை அடைந்தவர்களாக நரகம் போவான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டக்கூடிய செய்தியை குர்ஆன்ல 40வது அத்தியாயத்துடைய 60வது வசனம் பார்க்கிறோம். அப்ப அருமையானவர்களே, அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு ஆயுளை குறைத்து தந்தாலும் கூட நீங்க செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களுக்கும் சில மாதங்களிலே, சில நாட்களிலே, சில நேரங்களிலே செய்யக்கூடிய என்ன பண்ணனா வெகுமதியை அதிகமா தரேன்றான். இந்த ஜும்மாவை பொறுத்த எடுத்துக்கிட்டு நீங்க இந்த ஜும்மாவிலும் கூட சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா ஒரு நேரத்தை வச்சிருக்கிறான். அந்த நேரத்தில் நீங்க கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அதை உணர்றதில்லை. யார் ஜும்மாவுக்கு நேரத்தோடு வந்து தன்கிட்ட இருக்கிற ஆடையில் நல்ல சிறந்த ஆடையை போட்டுக்கிட்டு வாசன திரவியங்கள் இருந்தா பூசிக்கிட்டு பள்ளிவாசலுக்கு வந்து கடமையானதை தொழுதுட்டு ஒரே நிகழ்த்தப்படக்கூடிய செவிதாழ்த்து கேட்டு அதுல பிறகு 4 ரக்காத் சுன்னத் தொழுதுட்டு யார் வீட்டுக்கு தெரிகிறாரோ அவருக்கு அடுத்த ஜும்மா பிளஸ் 3 நாள் எக்ஸ்ட்ரா போனஸை, ஆக 10 நாட்கள் செய்த சிறுபாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டின அன்பானவர்களே, இந்த மனிதர்கள் மீது எல்லாம் எவ்வளவு கருணைப்படையும் ரப்புல் ஆலமீன். இந்த மக்கள் மீது அல்லாஹ் ரப்புல் எவ்வளவு கருணை புரிகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்ம உணர்றதில்லை.
நம்ம அதை உணர்றது இல்லை. அப்ப அந்த அடிப்படையில தான் அல்லாஹ் தஆலா மாசத்தை பத்தி சொல்லும் போது சொல்லி காமிக்கிறான் பாருங்க. 9வது அத்தியாயத்துடைய 36வது வசனத்துல, இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹ் இதுனா அஸ்ர ஷஹரன் ஃபில் கிதாபில்லாஹி யௌம ஹலக ஸமாவாத்தி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரூமுன் தாலிக தீனுல் கய்யிம். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய பதிவு புத்தகத்திலே வானங்களையும் பூமியையும் படைத்த நாளில் இருந்தே மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். வானத்தையும் பூமியும் படைத்த நாளில் இருந்து அல்லாஹ் என்ன பண்றான், நிர்ணயிச்சுட்டான். மாதங்களுடைய எண்ணிக்கை 12 ஆகும். அதில் 4 மாதங்கள் புனிதமானவை. அதில் 4 மாதங்கள் புனிதமானவை. இதுதான் நேரான மார்க்கமாகும் என்று அல்லாஹ் என்ன பண்றான், சொல்லி காண்பிக்கின்றான். ஆக அருமையானவர்களே, இந்த 4 மாதங்கள் எது என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா மற்றொரு வசனம் சொல்லும் போது, அஷ்ஷருல் ஹராம் பிஷ்ஷரில் ஹராம் வல் ஹுர்மாத்து கிஸாசுன் ஃபமன் இஹ்ததா அலைக்கும் ஃபதது அலைஹி ஃபி மித்லி மா அத்ததா அலைக்கும் வத்தகுல்லாஹ வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன் சொல்றான். 2வது அத்தியாயத்துடைய 134வது வசனம் 194வது வசனம் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். அதாவது எப்படி கட்டமோனா, அரபு உலகத்துல பொறுத்த வரைக்கும் முதல்ல போர் செய்து கொண்டிருப்பார்கள். போர் செய்வாங்க. எந்த நேரத்துல போர் செய்வாங்க சொல்ல முடியாது. அப்ப அல்லாஹ் என்ன பண்ண, 4 மாதங்களை புனிதப்படுத்தி இந்த மாசத்தை என்ன பண்ணாதீங்க, போர் செய்யாதீங்கன்னு சொன்னான். ஆனா அவர்கள் தங்களுக்கு சாதகமாக சில மாதங்களை மாற்றிக் கொள்வார்கள். என்ன பண்ணுவாங்க, தங்களுக்கு சாதகமாக மாதத்தை முன்னும் பின்னுமா ஆக்கிடுவாங்க. அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான் பாருங்க. அதாவது போர் செய்வது விளக்கப்பட்டுள்ள ரஜபு, துல்கஅதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம் இந்த 4 மாதங்களும் புனிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மாசத்துக்கு என்ன பண்ணாங்க, போர் செய்து உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தியை நம்ம இதில் பார்க்கிறோம். அப்ப அருமையானவர்களை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிக்கிறாங்க, நிச்சயமாக வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாள் முதலே காலம் சுழன்று கொண்டிருக்கிறது. வருடம் என்பது 12 மாதங்களாகும். அதில் 4 மாதங்கள் புனிதப்படுத்தப்பட்டுள்ளது. அது தொடர்ச்சியாக வரக்கூடிய 3 மாதங்கள் துல்கஅதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம். ரஜப் என்பது ஜமாத்துல் ஆஹிருக்கும் ஷாபானுக்கும் மத்தியில் உள்ளது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன செய்தியை பண்ற புகாரி நம்ம பார்க்கிறோம். அப்ப அருமையானவர்களே, அப்ப இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் என்ன பண்றான், புனிதப்படுத்தி இருக்கிறான். அது மாத்திரமல்ல, இதுதான் வருஷத்தினுடைய என்னது முதல் மாதம். நமக்கு தெரியுமா, நம்மள எத்தனை பேருக்கு தெரியும், ஜனவரி தான் தெரியும் நமக்கு. ஜனவரி தான், அதுக்குத்தான் ஆர்ப்பாட்டங்களும் அனாச்சாரங்களும் என்ன பண்ணும், கொடிகட்டி பறக்கும். விளம்பரங்கள் எங்க பார்த்தா விளம்பரங்கள், நியூ இயர் ஆஃபர்ன்னு சொல்லி என்ன பண்ணுவோம், எங்க பார்த்தாலும் விளம்பரங்கள் அதிகமா இருக்கும். நம்மளும் அப்படித்தான் கணக்கு வச்சிருக்கிறோம். அதனால பெரும்பான்மையான எல்லா மக்களுக்குமே, பெரும்பான்மைன்னு சொல்றதுக்கு இதுல ஒண்ணு இல்லை, எல்லோருக்குமே ஜனவரி தான் புது வருஷம், நியூ இயர்ஸ் சொல்லி என்ன பண்ணுவோம், அதைத்தான் பெருசா கொண்டாடக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். மேலை நாடுகள்லாம் அப்படிதான் கொண்டாடுறாங்க. இஸ்லாமிய நாடுகள்ல கூட என்ன பண்றாங்கன்னு கேட்டோம்னா, அரபு நாட்டுல இந்த ஜனவரி தான் என்ன பண்ண விமரிசையா கொண்டாடுறான். துபாய் போன்ற மற்ற நகரங்கள்லாம் பார்த்தோன்னு சொன்னா விமரிசையா கொண்டாடக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். எதுக்கு, ஜனவரி. அப்ப அருமையானவர்களே, அப்ப நமக்கு முஹர்ரம் மாதம் தான் முதல் மாதம். ஆனா பெரும்பான்மையான மக்களுக்கு நமக்கு தெரியதில்லை. இப்ப நம்ம என்ன நினைக்கணும்னு கேட்டோம்னா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எனக்கு விதித்த அந்த ஆயுள் இருக்கு பாருங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கு அல்லாஹ் என்ன பண்றான், ஆயுளை விதித்துட்டான். இவ்வளவு காலம் வாழ்வ என்று சொல்லி அல்லாஹ் என்ன பண்ணான், நமக்கு விதித்துட்டான். எனக்கு விதித்த அந்த நாட்களிலே 365 நாள் கழிஞ்சு போச்சு. நம்ம என்ன நினைக்கணும், இந்த முஹர்ரமா இருந்தாலும் சரி, இல்ல ஜனவரி வந்தாலும் சரி, நீங்க ஜனவரி தான் கணக்கு வைக்கணும்னு வச்சுக்கிறீங்களேன், ஜனவரி வந்தாலும் சரி, இந்த முஹர்ரம் மாதமாக இருந்தாலும் சரி, எனக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் விதித்த நாட்களிலே தவணையில் 1 வருட காலம் கழிந்து விட்டது. அப்ப ஆயிலே 1 வருஷம் குறைஞ்சு போச்சு. நமக்கு அது நம்ம யாராவது போய் சிந்திக்கிறோமா? நமக்கு அந்த சிந்தனை ஏதாவது வருதா? எந்த கவலையுமே நமக்கு இல்லை. நம்ம அதை பத்தியான சிந்தனை நமக்கு வர்றதே இல்லை. நமக்கு அந்த சிந்தனை வர்றதே இல்லை. முதல் மாதம் முஹர்ரம், அதுக்கு ஏதாவது கொண்டாட்டங்கள் இருக்குதா? ஒண்ணுமே இல்லை. மார்க்கம் நமக்கு கற்றுத்தர இல்லை. மார்க்கம் முஹர்ரம் மாதத்தை கொண்டாடுவதற்கு நமக்கு எந்த விதமான கற்றுத்தரவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமிச்சாங்க, மன் தஸப்பஹ பிகௌமின் வஹுவ மின்ஹு, யார் பிற மதத்துக்கு நடக்கிறாரோ அவர் அவரை சார்ந்தவர். அப்ப நமக்கு புது வருஷம் சொல்லி நம்ம கொண்டாடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்ன செய்யணும்னா அமல் அதிகரிக்கணும். நீங்க
நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டோம்னா, எனக்கு விதித்த நாள்ல 365 நாள் கழிஞ்சு போச்சு. அப்போ நான் என்ன செய்யணும்? என்னுடைய அமலை நான் அதிகரிக்க வேண்டும். இதற்கு முந்தைய நாட்களிலே நான் செய்த தீமைகள் என்னென்ன, யாரை பற்றி அவதூறாக பேசியிருக்கிறேன், யாருடைய பொருளை நான் அபகரித்திருக்கிறேன், யாரை ஏசி இருக்கிறேன், யாரை திட்டியிருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் சரியாக செய்திருக்கிறேனா என்று இப்படி கணக்கு போடணும். இப்படி கணக்க போட்டு அப்ப அதுல என்ன பண்ணணும்னா, இவ்வளவு கோட்டை விட்டுருக்கேன், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய விஷயத்துல, தொழுகையுடைய விஷயத்துல, நோன்புல எங்கிட்ட பொருளாதாரம் இருக்குது, ஜக்காத்துடைய விஷயத்துல நான் என்ன பண்ணிருக்கிறேன், இவ்வளவு குறைபாடு வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கணக்க போட்டு உட்கார்ந்து என்ன பண்ணணும், ரப்புட்ட முன்னாடி உட்கார்ந்து அழுவணும். ரப்பு முன்னாடி உட்கார்ந்து புலம்பணும், அழுது புலம்பணும். யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு, தொழுகைகளை இவ்வளவு தொழுகை நான் விட்டுக்கிறேன், யா அல்லாஹ் உன்னை தவிர என்னை மன்னிப்பதற்கு தகுதி படைத்தவன் யாரும் இல்லை என்று சொல்லி அல்லாஹ்வுடைய முன்னிலையில் உட்கார்ந்து என்ன பண்ணணும், கண்ணீர் வடிக்கணும். யாருக்காவது மனிதர்கள் மத்தியில நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்கோம்னு சொன்னோம்னா அவங்கள பத்தி பேசியிருப்போம், அடிச்சிருப்போம், ஏசியிருப்போம், பொருளாதாரத்துல மோசடி ஏதாவது நடந்துருந்தோம்னா என்ன பண்ணும், சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட போய் என்ன பண்ணும், மன்னிப்பு கேட்டு தெரிஞ்சிடணும். நான் உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சிட்டேன், உங்களை பேசியிருக்கேன், இப்படி நீங்க என்ன பண்ணுங்க, என்ன மன்னிச்சிருங்க அல்லாஹ்வுக்காக என்று சொல்லி அந்த மனிதனிடத்திலே சென்று நம்முடைய தவறை போக்கி விட வேண்டும். அல்லாஹ்வுக்கு செஞ்ச தவறுக்கு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்ப அருமையானவர்களே, அப்ப நான் என்ன நினைக்கணும் கேட்டோம்னா, புது வருடம் பிறந்திருக்கு அல்ஹம்துலில்லாஹ், புது வருஷம் முஹர்ரம் பிறந்திருச்சு அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு கொடுக்கப்பட்ட ஆயில்ல ஒரு வருஷம் கழிஞ்சு போச்சு, ரப்பே என் ஆயை நீ நீட்டித்தா. ரசூலா சொன்னாங்களா இல்லையா? அதாவது அல்லாஹ் தஆலா விதியை நிர்ணயிச்சுட்டான். இந்த விதியை மாற்றுவதற்கு ஒண்ணு இருக்குன்னு, என்னது? துஆ. துஆ இருக்கு பாருங்க, பிரார்த்தனை. அதுதான் விதியை மாற்றக்கூடியது என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க, சொல்லி கிளம்பி. அப்ப என்ன பண்ண கேட்டோம்னா, யா அல்லாஹ் அதிகமான அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் எனக்கு தா, எனக்கு நீ ஆயிலை அதிகரித்து தருவது என்ன, எதற்காக? அமல்களை அதிகரிப்பதற்கு, அதிகமா நன்மைகளை செய்ய வேண்டும் யா அல்லாஹ், உன்னை அதிகமாக நின்று வணங்க வேண்டும் யா அல்லாஹ், உனக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் யா அல்லாஹ். ஏன் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ் உன்னை நினைவு கூறுவதற்கும், உனக்கு நன்றி செலுத்துவதற்கும், உன்னை வணங்குவதற்கும் எனக்கு அருள் புரி. என்ன செய்ய கேட்கிறோமா? எத்தனை பேர் கேட்கிறோம் நம்ம? அது நமக்கு நினைவு வருதா? அது துஆக்கள் எல்லாம் இல்ல அன்பானவர்களே. அப்ப என்ன செய்யணும்னு கேட்டோம்னா, மார்க்க சம்பந்தமான விஷயங்கள்ல நம்மை அதிகமாக நாம ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்? வயசு போயிட்டே இருக்குங்க, நமக்கு அல்லாஹ் நமக்கு விதித்த வயசு குறைஞ்சுக்கிட்டே இருக்குது. எப்ப மௌத்து வரும் நமக்கு தெரியாது. நமக்கு தெரியுமா? நமக்கு இல்ல. நல்லா இருக்கிறாரு, எந்த விதமான குறைபாடும் தெரியல அவர்கிட்ட. இவர் மௌத்தா போகக்கூடிய மனுஷன் நம்மளால யாராலையும் சொல்ல முடியாது. விடுகூறாக நாம் கேள்விப்படுகிறோம், அவர் மரணித்து விட்டார். சுப்ஹானல்லாஹ், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மூத்து செய்தியை கேள்விப்பட்ட உடனே அப்படியே ஆச்சரியப்படுறோம் நம்ம. அப்படித்தானா இல்லையா? ஏங்க நல்லா தானங்க இருந்தார் அவரு, நேத்தான பார்த்தாங்க, காலையில தானே பார்த்தேன்றாங்க. நீ காலையில பார்த்தா என்ன, நேத்து பார்த்தா என்ன, என்ன செய்ய முடியும்? அதனால ஏதாவது செய்ய முடியுதா? ஒன்றும் செய்ய முடியாது. அவர் சொல்லி காமிக்கிறான், நீங்கள் உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகள் இருந்தாலும் சரிதான். மௌத்தை கண்டு யாரும் பயந்து ஓட முடியாது, வேற விஷயம். மரணத்தை கண்டு யாரும் விரண்டோட முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல பல வசனம் சொல்லி காமிக்கிறான். நீங்கள் உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகள் இருந்தாலும் சரிதான், மூத்து வரக்கூடிய நேரத்துல சரியான டைம்ல வந்துடும். இப்பதானே நம்ம பார்த்தேன், போன வாரம் தானே அவர்கிட்ட பேசினேன், நேத்தான் அவர் என் கூட தொழுதாரு, நேத்தான் நாங்கள் ரெண்டு ஒன்னா டீ குடிச்சோம். என்ன செய்ய முடியும்? அவர் மரணித்து விட்டார். அல்லாஹ் நமக்கு என்ன பண்ணிருக்கிறான்? வாழும் வயதை தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அவர் பூமி கீழே போயிட்டாரு, நம்ம பூமிக்கு மேல இருக்கிறோம். அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ்க்கு நன்றி ஏன் நன்றி செலுத்தணும்? ரப்புல் ஆலமீன் காலையில ஒவ்வொரு நாளும் காலையில நம்ம அதான் கேட்கிறோம். ரசூலுல்லாஹ் நம்ம கற்றுருந்தாங்க, நம்ம இரவுல தூங்குறோமே, அல்லாஹ் நம்ம ரூஹை என்ன பண்றான்? அவன் கையை பற்றி வைத்துக்காங்க தன்னுடைய கைவசத்துல. யாருக்கு இன்னும் கொஞ்ச காலம் வாழணும்னு விதிச்சுட்டானோ அவங்களுக்கு விட்டுறான் காலையில. நம்ம காலையில முடிச்சிடறோம் ஃபஜ்ருக்கு. யாருடைய வயசை தன்னுடைய கைவசத்துல வச்சுக்கிட்டான ரூஹ, கலாஸ் தூங்கிட்டு தான் இருந்தார் பாய், எப்போ மூத்தா போனானே தெரியல. கேள்விப்படுறோமா இல்லையாங்க? எத்தனை சம்பவங்கள். இதே காலம் கூட பார்த்தேன், எங்க வாப்பா முடிச்சு கொஞ்சம் அப்படியே முடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க, தெரிஞ்சுது. காலையில் நாங்கள் எழுந்துச்சு பார்க்குறோம், ஒண்ணுமே மூச்சுக்கு வச்சு இல்லை, பார்த்தா மூத்தா போயிட்டாங்க. நம்ம என்ன செய்யறோம்? அதனால எந்திரிச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம். நம்ம என்ன சொல்றோம்? என்ன சொல்லணும்?
அல்ஹம்துலில்லாஹ். ஏன் மூத்தா போய் நம்முடைய ரூஹை தன்னுடைய கைவசத்தை அந்த அல்லாஹு தாலா மீண்டும் திருப்பி கொடுத்தான் பாருங்க, அதுக்கு அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய செய்தி விஷயம் இருக்கு பத்தி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானல்லாஹ். அது ஒரு பெரிய விஷயம். அது அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த வார்த்தை இருக்கிறது கண்ணியத்துக்குரியவர்களே, மிகவும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வார்த்தை. நம்முடைய இயலாமையை வெளிப்படுத்தி என்னுடைய எஜமான் ரப்பு என்று சொல்லி அவனை நாம் புகழ வேண்டும். அருமையானவர்களே, மூத்தா போன எனக்கு மீண்டும் உயிர் கொடுத்தான் அல்லாஹு தாலா, அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், மரணித்த என்னை மீண்டும் எனக்கு உயிர்ப்பித்தாயே, உனக்கு புகழிடுங்க என்று சொல்லி துவா செய்ய வேண்டும். அருமையானவர்களே, அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அவர் நம்மளை விட்டு போயிட்டார், கடந்துட்டாரு. நம்ம மேல இருக்கிறோம், பூமிக்கு மேல. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அமல் செய்யணும். நான் என்ன பண்ணணும்? இன்னும் அதிகமாக அமலை நான் செய்து கொள்ள வேண்டும். ஏன்? கபூர்ல கொண்டு வைப்பாங்க, அங்க வச்ச உடம்புக்கு யார் பாதுகாப்பு? ரப்புடைய பாதுகாப்பு. நம்ம அதிகமான முறையில் குரானை ஓதினோம்னா, தொழுந்தோம்னா, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை நம்ம சரியா செய்தோம்னா, அல்ஹம்துலில்லாஹ், அவைகள் எல்லாம் அங்கு வந்து நிற்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கப்ரி வ மின் அதாபின் நார். அதிகமான துஆ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கப்ர். யா அல்லாஹ், கபருடைய வேதனை ஒன்று அதிகமா பாதுகாப்பு. ஏன்? நமக்கு படிப்பினை, நம்முடைய படிப்பினைக்காக. அருமையான தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப இப்படிப்பட்ட துஆக்களை நாம் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் தூதர் என்ன பண்ணாங்க? அல்லாஹும்ம ஸப்பித் கல்பி அலா தீனிக் ரசூல் ஸல்லல்லாஹு கேட்டாங்க. ஏன் அப்படி கேட்டாங்க? நம்மை கேட்பதற்காக நினைவுபடுத்தினாங்க. யா அல்லாஹ், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை இஸ்லாத்தில் நிலைத்திருக்க செய். ஏன்? எந்த நேரத்தில் நம்முடைய ஈமான் மாறி போகும் தெரியலையே. நேற்று வரைக்கும் ட்ரெயின்ல தாவா பண்ணா, பஸ்ல என்ன பண்ணா, நின்று போஸ்டர் கொடுத்து மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்ண தாவா பண்ணவன் இன்னைக்கு கோயில் வாசல் நிற்கிறான். இன்னைக்கு பரிவட்டம் கட்டுறாங்க. என்ன பண்றான்? பெருமையோடு ஏற்றுக்கொள்கின்றான். சுப்ஹானல்லாஹ். யாருக்கு எந்த நேரத்துல ஈமான் மாறும் நமக்கு தெரியல. அதனால ரசூல் என்ன பண்ணாங்க? அல்லாஹும்ம ஸப்பித் கல்பி அலா தீனிக். யா அல்லாஹ், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை இஸ்லாத்தில் நிலைத்திருக்க செய். மூத்தா போகும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இது எந்த அமலும் செய்ய வேணாங்க. ஒரு உதாரணத்தை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு யூதர் வேலை பணி செஞ்சான். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு யூதர் என்ன பண்ணான்? பணிபுரிந்து கொண்டு வேலைக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தான். கொஞ்ச நாள் ஆளை பையனை காணல. இப்போ ரசூல் என்ன பண்றாங்க? சஹாபாக்கள் விசாரிக்கிறாங்க, எங்கப்பா நம்ம வீட்டை வேலை செஞ்சு வந்தான் ஒரு யூதர் சிறுவன், அவனை காணாம எங்கன்னு கேட்கறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, யார ரசூலுல்லாஹ், அவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான்னு சொன்னாங்க. அவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான் அப்படி சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணல? பெருமை காட்டையில. நான் அல்லாஹ்வுடைய தூதன், அந்த நாட்டின் ஜனாதிபதி, நான் எங்க யூத சிறுவன் வீட்டுக்கு நான் போறதா? நமக்கு படிப்பினை அருமையானவர்களே, நமக்கு படிப்பினை. அதான் அல்லாஹ் குர்ஆன் சொல்லிக்கிறான், யார் அல்லாஹ்வையும் மறுமையினால் ஈமான் கொள்கின்றாரோ அவருக்கு அழகிய முன்மாதிரி யார்கிட்ட இருக்குது? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இருக்கு. ரசூல் அனுப்பினாங்க, சஹாபா கூட சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க, யூதனுடைய வீட்டுக்கு போறாங்க. போய் பார்த்தேன்னு சொன்னோம்னா, அவன் கடைசி கட்டத்தில் இருக்கிறான். அந்த பையன், அந்த யூத சிறுவன் கடைசி தருவாயில இருக்கிறான். ரசூல் அனுப்பினாங்க, போய் பார்த்தவன் அஸ்லின்னாங்க, கட்டுப்படு நாங்க அல்லாஹ்வுக்கு. அவன் என்ன பண்ண? தன்னுடைய தந்தை ஏறிட்டு பார்க்கறான். அப்படியே கடையில படுத்து கிடக்கிற அந்த பையன் தன்னுடைய தந்தை ஏறிட்டு பார்க்கறான். ரசூலுல்லாஹ்வுடைய நடவடிக்கையை கவனித்து அந்த யூத சிறுவனுடைய தந்தை சொல்றாரு, கட்டுப்படுன்றாரு. அபுல் காசிமுக்கு கட்டுப்படு என்றாரு. அவன் என்ன பண்ணான்? அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். خلاص முடிஞ்சு போச்சு, ரூஹ் பிரிஞ்சு போச்சு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நரகிலிருந்து ஒருவன் காப்பாற்றப்பட்டான். அருமையான சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த பையன் எந்த ஒரு அமலையும் செய்யலை. அப்படித்தானா இல்லையா? எந்த ஒரு அமலும் செய்யலை. ஒரே ஒரு வார்த்தை அவன் என்ன பண்ணிச்சு? நரகிலிருந்து பாதுகாக்கப்பட்டது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்கள், சகோதரர்களே, இந்த வார்த்தை நம்முடைய நாவல வரணும். அதிகமா கேட்கணும். நம்ம ஏதோ சாதாரண நினைச்சக்கூடாது. அருமையானவர்களே, நான் பெருசா பயான் பண்றவன், நான் அதை ஓதுறவன், இதை ஓதுறவன், அப்படி தொழுறவன், இப்படி தொழுறவன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு போர்ல ஒரு சஹாபி வீர தீரமா போரிட்டு இருக்கிறாரு.
சஹாபாக்கள் பார்த்து பெருமை அடைந்தார்கள். இவர் சொர்க்கவாசி என்று ஒருவர் சொல்லி வைத்தார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னவங்க நரகவாசிட்டாங்க. சஹாபாக்கள் ஒண்ணுமே பொறுத்துக்க முடியல. ஏன்? சுப்ஹானல்லாஹ், ஈமான் கொண்டவர், போர்ல கலந்து போரிட்டுக் கொண்டிருக்கிறார், வெற்றி வாகை சூடுகின்றார். அவரை பார்த்து அல்லாஹ் இப்ப சொல்லிட்டாங்க, அப்புறம் பின்தொடர்கின்றார்கள். எதிரி என்ன பண்ணா, வாளை வச்சு வெட்டிட்டான் கைய. வலி பொறுக்க முடியல, வலி பொறுக்க முடியல, ஈட்டிய குத்தி தன்னை மாய்த்து கொண்டார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹ். உமர் எல்லாம் வந்தாங்க, யார ரசூலல்லாஹ், உங்களை நான் ஈமான் கொள்கிறேன். அவர் ஈமான் கொண்டவங்க தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, ஒருவருக்கும் சொர்க்கத்துக்கும் ஒரு முலம் தான் இடைவெளி இருக்கும். நரகத்துக்குண்டான காரியத்தை செய்து நரகவாதியாகி விடுவார். இவர் அப்படி ஆயிட்டாரே, அல்லாஹ் பாதுகாக்க. அருமையானவர்களே, ஒருவருக்கும் நரகத்துக்கும் ஒரு முலம் தான் இடைவெளி இருக்கும். சொர்க்கத்துக்குண்டான காரியத்தை செய்து என்ன பண்ணுவார்? அவரு சொர்க்கவாதியாகி விடுவார். ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி புகாரி முஸ்லிம் வருது. 100 பேரை கொலை பண்ண செய்தி நான் சொல்லி, நீங்களே படமுறை கேட்டிருப்பீங்க. நீங்க 100 பேரை கொலை பண்ணாரு, 100 பேரை கொலை பண்ணியிருக்கிறாரு. கடைசியில் மௌத்தா போறதுக்காக, பாவ மன்னிப்பு பெறுவதற்காக அந்த பாதையை நோக்கி போனாரு. ஒரு முலம் தான் அதுக்கு கூடுதலாட்டு இருந்தது. அவர் அல்லாஹ் என்ன பண்ணான்னு கேட்டோம்னா மன்னித்து விட்டதாக நம்ம செய்தியை பார்க்கிறோம். அப்ப அருமையான தாய்மார்களை, சகோதரர்களை, வாலிபர்களே, அப்ப நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த ஆயில்ல இந்த முஹர்ரம் வந்துச்சு பாத்தீங்களா, ஒரு வருஷம் கழிஞ்சு போச்சு. அப்ப நான் என்ன செய்யணும்? யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். கடந்த காலங்களில் நான் செய்த அத்தனை தவறுகளை யா அல்லாஹ் நீ மன்னித்து விடு யா அல்லாஹ். கண்களால், காதால், கரத்தால், உள்ளத்தால், உறுப்புகளால், சிந்தனையினால். ஏன் இன்னைக்கு அப்படி போச்சு பாவங்கள் எல்லாம்? இன்னைக்கு பாவம் செய்யக்கூடிய மனிதனுடைய நிலை எப்படி போச்சு? எல்லா உறுப்புகளாலும் பாவங்கள் செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு வாழக்கூடிய காலம் நம்மளை தள்ளி விட்டு போச்சு. அப்ப என்ன பண்ணணும்? ரப்புட்ட இப்படி துவா கேட்கணும். நம்ம யாருக்கா பிற மக்களுக்கு அநீதம் வைத்தோம்னா அவங்ககிட்ட போய் என்ன பண்ணணும்? பாவ மன்னிப்பு கேட்டு நம்மை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை நம்ம அப்படி பார்க்கிறோம். அப்ப இந்த மார்க்கத்துக்கான முக்கியத்துவம் என்னன்னு கேட்டோம்னா, எப்படி இந்த மார்க்கத்துக்கான முக்கியத்துவம் என்னன்னு கேட்டோம்னா, வரக்கூடிய முஹர்ரம் மாதத்துடைய 10ஆம் நாள் தான் சிறப்பு. இதை தவிர நமக்கு எந்த விதமான ஒரு அனாச்சாரத்தையும் மார்க்கம் புதிதாக நமக்கு காட்டி தரப்படவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க, ரமலான் மாதத்துடைய நோன்புகள் கடமையாக்கப்படுவதற்கு முன்பாக முஹர்ரம் மாதத்தின் நோன்பு என்ன பண்ற ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க? மக்கால மதீனாக்கு போறாங்க, அங்கேயுமே நோம்பு பிடிச்சாங்க. ஆனா அங்க யூதர்கள் என்ன நோம்பு பிடிச்சிருக்கிறாங்க. 10 அன்னைக்கு யூதர்கள் நோம்பு பிடிச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நீங்க என்னப்பா நோம்பு பிடிச்சிருக்கீங்கன்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, மூசா நபியை அல்லாஹ் தஆலா ஃபிர்அவுனுடைய கூட்டத்தாட்ட இன்னைக்கு காப்பாத்து நாள் இது, அதனால நாங்க நோம்பு பிடிக்கன்னு சொல்லி. அட ஒன்ன விட மூசா எனக்கு தானே அதிகமான உரிமையானவர், அது நம்மளும் நோம்பு பிடிக்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அடுத்த விட உயிரோடு இருந்தோம்னா 9ஐயும் சேர்த்து பிடிப்பேன். யூதனுக்கு எல்லா காரியத்திலும் இஸ்லாமியர்கள் மாறு செய்யணும்னு சொல்லி. சரிங்களா? அதனால 9ஐயும் சேர்த்து பிடிப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டாங்க. அப்ப 9 தாசுரா ஆசூரா 9, 10 நோன்பு பிடிப்பதுதான் இந்த மாதத்தினுடைய சிறப்பை தவிர வேற ஒண்ணு நமக்கு இல்லை. இந்த நோம்பினுடைய இது என்னன்னு கேட்டோம், நன்மை என்னன்னு கேட்டோம்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒருவரோட பாவத்தை மன்னிக்கும்னு ஆசை வைக்கிறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, இதை தவிர்த்து மார்க்கம் காட்டி தராத தீமைகளை நாம் செய்தால் அது நமக்கு நன்மை கிடைக்குமான்னு கேட்டோம்னா இல்லை, நன்மை கிடைக்காது. தீமைகளின் பட்டியல் நம்ம சேர்க்கப்படுவோம். என்ன செய்யறாங்க? தீமைங்கிற விஷயத்தை பொறுத்து என்ன செய்யறாங்க கேட்டோம்னா, அந்த பஞ்சா என்ற பெயர்ல ஒரு குடில் அமைத்து அங்க ஊதுபத்தி, சாம்பிராணி, மயிலிறகு, வாளு, கை போன்ற உறுப்பு ஒரு பொருட்களை ஸ்டீல்ல தயாரிச்சு வச்சு 10 நாளைக்கு அந்த பக்கம் போறவன் அப்படி கூட்ட அந்த மயிலிறகால் அடிச்சு ஓதி விட்டுட்டு 10வது அன்னைக்கு விசேஷமா கொண்டாடுறாங்க. சில நாடுகள் என்ன பண்றாங்க? கத்தி, வாள் போன்ற ஆயுதங்களால் தன்னுடைய உடம்பை கிழிச்சுக்கிறாங்க. இது மார்க்க நமக்கு காட்டி தரப்பட்டதா? ஹுசைன் எல்லாம் என்ன பண்ணாங்க? ஷஹீதாக்கப்பட்டார் கர்பலாவுல. எப்போ அது? ஹிஜ்ரி 61ஆம் ஆண்டு. எத்தனை வருஷம் கழிஞ்சு போச்சுது? கிட்டத்தட்ட 900 வருஷம் கழிஞ்சு போச்சு. சரிங்களா? அவங்க மூத்தா போயிட்டாங்க. நபிகளாருடைய பேரன். நமக்கெல்லாம் கவலை தான். நமக்கு யாராவது முஸ்லிம்கள் கவலை இல்லாம இருக்குமா? அதற்காக இத்தனை ஆண்டு காலம் கழித்தும் கூட இன்றைக்கு வரைக்கும் அவங்க பேரால பஞ்சா எடுப்பதும் உடம்பை கிழிச்சிக்கிறது மார்க்கெட் அனுமதிக்கப்பட்டதா? மன் அமீல் அமரன் லைஸ் அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க.
எவரொருவர் நன்மை என்ற பெயரில் செய்யக்கூடிய அத்தனை காரியம் நம்மால் ரத்து செய்யப்படுற சொல்ல காண்கிறார். நம்மால் காட்டித்தரப்படாத எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அது அல்லாஹ்விடத்திலே ரத்து செய்யப்படும். அப்ப என்னதை காண்பி தந்த என்னது 9-10 நோவு பிடிக்கிறது. அதுதானே தவிர இந்த புளியந்தோப்புல பாருங்க, ஒரு நண்பருக்கு நான் காலைல போன் பண்ணி அதை கேட்டுக்கிட்டேன். ஏன்னு கேட்டோம்னா முதல்ல நம்ம நிறைய இடங்களுக்கு போவோம், பார்த்துருக்குறோம். இந்த ட்ரிப்ளிகேனு, ஐஸ் ஹவுஸ், அந்த மாதிரி நிறைய இந்த பெரம்பூர் உங்க பகுதி, அதே மாதிரி புளியந்தோப்பு, இப்படி அதிகமான பகுதிகளில் இந்த மாதிரி நிறைய நான் பார்த்துருக்கேன். சமீப காலத்தை வெளியில போகல. இப்ப காலையில ஒரு நண்பருக்கு போன் பண்ணி கேட்டேன், புளியந்தோப்புல இருக்கிறவருக்கு ஒவ்வொரு தெருக்கும் 2-3 இருக்குது ஜீன்னு சொன்னாரு. ஒவ்வொரு தெருக்களுக்கும் 2-3 அமைச்சிருக்கிறாங்க. என்ன சொன்னாலும் கேட்கறது இல்ல. பெரம்பூர்ல வந்து ஷியா முஸ்லீம்கள் செய்யறாங்கன்னா இங்க சுன்னி முஸ்லீம்களும் அதைத்தான் செய்யறாங்க. இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுதான் இருக்கிறாங்க. அது மார்க்கம் காட்டி தரப்பட்டதா? மார்க்கம் காண்பி தந்ததா? அது இல்லையே. மார்க்கம் காண்பித்து தராத ஒரு காரியத்தை நன்மை என்ற பேரிங்க செய்தால் அல்லாஹ் ரத்து செய்யப்படும். அது சொல்லி காண்கிறாங்க. அல்லாவும் அல்லாவுடைய தூதர்னா மார்க்கத்துக்கு அத்தாரிட்டி. அவங்க 2 பேரும் சொல்லாததே அது எவ்வளவு நன்மை என்று சொல்லி நம்ம செஞ்சாலும் அல்லாஹ்விடத்துல அது ரத்து செய்யப்படும் என்ற நினைவு நம்முடைய உள்ளத்துல வரணும். அல்லாஹ்வுக்கு பயப்படணும், அல்லாஹ்வை அஞ்சணும், அல்லாஹ்க்கு பயப்படணும், அல்லாஹ்ட்ட தௌபா செய்யணும், பாவ மன்னிப்பு கோர வேண்டும். ஆக அருமையானவர்களே, அப்ப இந்த போன்ற தீமையான காரியங்கள் இருந்து விலகி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கரிமீன் சாப்பிட மாட்டாங்க. சில இடங்கள்ல கணவன் மனைவி புதுசா கல்யாணம் முடிஞ்சா பிரிச்சு வச்சிருவாங்க. இப்படிப்பட்ட கூத்தெல்லாம் நடக்குது. கருப்பு சட்டை போடுறது, வீட்டுக்கு முன்னாடி கருப்பு கொடி ஏற்றி வைக்கிறது. அட, கணவன் மரணித்தான் 4 மாதம் 10 நாள் பொண்டாட்டி தான் போகணும், அவதான் இத்தா இருப்பா. அவளுக்கு துக்கம் அனுஷ்டிக்கணும். சொந்தக்காரன் இருந்தா 3 நாளைக்கு துக்கம் அனுஷ்டிக்க வேண்டிய மார்க்கம் காண்பி தரவில்லை. அன்பானவர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கர்பலால கொல்லப்பட்டார்கள். நமக்கு உண்மையிலேயே துயரமான சம்பவம் அது. இருந்தாலும் அதுக்காக இப்படி ஆண்டாண்டு காலமாக ஒவ்வொரு வருடமும் இப்படி அனுஷ்டிக்கிறோம் என்று சொல்ல பெயர்ல தீமைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அது போன்ற காரியங்கள் விலகி அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காண்பி தந்த செய்தியை கேட்டோம்னா 9-10 நம்ம நோவு பிடிக்கிறது. அது ஒருவரோட பாவம் மன்னிக்கிற சூழலை பிடிக்கிறாங்க. அந்த அடிப்படை அமல்களை அமைத்து அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காண்பி தந்தது போல் நம்முடைய வாழ்க்கை அமைத்து ஈரோலையிலும் வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்கள் அல்லாஹ் மனைவர் மாக்கிடுவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹு பி இஹ்சான் இலா யௌமின் அம்மா பஅத். அருமையானவர்களே, மார்க்கம் என்பது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சொந்தமானது. ஒரு காரியத்தை பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காண்பி தராத எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அது என்ன பண்ண முடியாது, நம்ம நன்மை தரும் என்ற பெயரில் நாம் எடுத்து நடந்தோமே ஆனால் அது அல்லாஹ்ட்ட ரத்து செய்யப்படும் என்று தான் என்ன பண்ண அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நம்முடைய காரியங்கள் எல்லாமே நான் என்ன பண்ணணும், அல்லாஹ்வுக்கு உகந்த செயலாக, அல்லாஹ் விரும்பக்கூடிய செயலாக நம்ம மாற்றிக்கணும். இந்த முஹர்ரம் மாதத்துடைய சிறப்பை பற்றி நம்ம சொல்லும் போது 9-10 நோன்பு பற்றி நம்ம சொல்லிட்டோம். அதிலும் குறிப்பாக நம்முடைய ஆயுளில் 1 வருடம் கழிந்து விட்டது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய நாட்கள் எவ்வளோ நமக்கு தெரியாது. அப்போ அதிகமாக என்ன பண்ணணும், அல்லாஹ்ட்ட தௌபா செய்யும். அதிகமான முறையில் தௌபா செய்யக்கூடிய மக்களாக நம்ம மாறணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம தொழுவோம், இஸ்திக்பார் செய்யணும். நன்மையான காரியங்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அவைகள் அத்தனையும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன் கேட்டோம்னா நம்முடைய ஃபர்லான காரியங்கள் இருக்கு பாருங்க, அது நம்ம சரியா இருக்கமான்னு நம்ம சொல்லவே முடியாது. நம்ம எல்லா மக்களையும் அதில் கோட்டை உண்டு, அதில் குறைபாடு உண்டு. பொருளான கடமைகள்ல நமக்கு நிறைய குறைபாடுகள் உண்டு. அப்ப அந்த குறைபாடை சமன் செய்யணும்னு சொன்னோம்னா நம்ம செய்யக்கூடிய சுன்னத்தான அமல்கள் தான். ரசூல் அதான் சொல்றாங்க, சரிங்களா? அதனால சுன்னத்தான அமல்கள் என்று எதெல்லாம் இருக்குதோ அதிகமா நின்று வணங்குறது, தான தர்மங்களை செய்யறது, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்யறது, இஸ்திக்பார் செய்து பாவ மன்னிப்பு கேட்பது, இப்படியாப்பட்ட காரியங்கள் அதிகமாக நாம் செய்து இந்த ஃபர்லான காரியங்களை கூடிய அந்த குறைபாட்டை நாம் நீக்கிடுவோம். அல்லாஹ் சொல்லுவானா, அவருடைய அல்லாஹ்க்கு தெரியும் எல்லாம் இருந்தாலும் அவர் கணக்கெடுத்து பாருன்னு சொல்லும் போது நம்முடைய கணக்கில் பார்த்து சொன்னா ஃபர்லான காரியம் நிறைய குறைபாடு இருக்கும். அப்போ சுன்னத்தான காய் எதா இருந்தாலும் கூட நிரப்போன்னு அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டோம்னா, ஃபஜ்ருடைய சுன்னத்துக்கு ஃபஜ்ருடைய 3 சுன்னத்து 2 ரக்காத் இருப்பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அதுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு தெரியுமா? இந்த உலகம்
இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்களை விட சிறந்து ரசூலா சொல்றாங்க. நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் பாருங்க. மற்ற பள்ளிகளில் பார்த்தோம்னா அவர் 2 ரக்காத்துக்கு போகும்போது வந்தா கூட சுன்னத் தொழுதுட்டு இருப்பாங்க. மற்ற பள்ளிகளில் இமாம் வந்து ஒரு நாள் முதல் ரக்காத்தை முடிச்சு 2வது ரக்காத்துக்கு போய் முடிக்கக்கூடிய நிலைமையில கூட வந்தா கூட பள்ளி கூட தாயார் என்ன பண்ண சுன்னத் தொழுவாங்க கூட சேர மாட்டாங்க. ரசூலா சொன்னாங்க ஃபர்லான் நடக்கும்போது என்ன பண்ணுங்க, வேற எந்த தொழுவையும் கிடையாது, அதுல சேர்ந்துக்கிறாங்க. ஆனா அவங்க அப்படி வச்சுக்கிறாங்க. நம்ம பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஜமாத்துல சேர்ந்துருவோம், பின்னாடி தொழக்கூடிய தொழுகை அதிகமா இருக்கு. முன் சுன்னத்தான பின் சுன்னத் இல்லையே, பின் சுன்னத்தாக நம்ம பாவிக்கிறோம். அருமையானவர்களே, அப்ப என்ன பண்ண கேட்டோம்னா அந்த முன் சுன்னத்துக்கு மதிப்பு. இந்த உலகம் எவ்வளவு பெருசுங்க, இந்த உலகம் எவ்வளவு பெருசு, சுப்ஹானல்லாஹ். ஆனா இந்த உலகமும் அதுல இருக்கக்கூடிய பொருட்கள் எவ்வளவு இருக்குது, இது அதுக்கு தாங்க அடிச்சு சாப்பிடானுங்க இன்னைக்கு. பொருளுக்கும் பொண்ணுக்கும் இடத்துக்கு தானே பூமிக்கு தான் அடிச்சு சாப்பிடாங்க இன்னைக்கு. அதை விட பெருசுன்னு சொன்னோம்னா சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு நேரங்க, மீறி போனா 3 நிமிஷங்க. 3 நிமிஷம் தான் அந்த 2 ரக்கா தொழுகைக்கு நம்ம எத்தனை பேர் முக்கியத்துவம் கொடுக்குறோம் நினைச்சு பாருங்க. அப்ப அருமையானவர்களே, அப்ப இது போன்ற காரியங்கள் நம்ம என்ன அதிகமா ஈடுபடணும். கொஞ்சம் சீக்கிரம் 5 நிமிஷம் முன்னாடி வந்துடும். இல்ல வீட்டுல தொழுவுங்க, வீட்டுல 2 ரக்காத்து வீட்டுல சுன்னத்தை வீட்டுல தொழுவுங்க, உங்க ஜமாத்துல சேர்ந்துங்க, அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமா வாங்க, அதிகமா துவா செய்யுங்க, 4 ரக்காத்து பின் சுன்னத் தொழுவுங்க, போங்க, நன்மைகள் அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லிட்டே இருங்க, எல்லாமே நன்மையின் பட்டியல் செஞ்சுக்கிட்டே போகும். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அந்த செய்யக்கூடிய நன்மைகளை எல்லாம் பாதுகாத்து வச்சுக்கணும். சரிங்களா? மொபைல்ஸ் ஆகிடக்கூடாது. ரசூல்ல கேட்கறாங்க, ஒருத்தர் கூப்பிட்டு ரசூல்ல கேட்கறாங்க, மொபைல்ஸ் என்றால் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு கேட்ட போது, தெரியாது ரசூல், நீங்க உங்களுக்கு தான் தெரியுனாங்க. அல்லாவும் அல்லாவுடைய தூதர் அறிஞ்சவங்க சொன்ன போது சொன்னாங்க, நிறைய அமல் செய்து கொண்டு வருவாரு, கடைசியில பார்த்தோம்னா நிறைய மக்களுக்கு துரோகம் அளித்திருப்பாரு, அநீதி அளித்திருப்பாரு, எல்லாத்தையும் சமன் செய்து கடைசியில பார்த்தா ஒண்ணுமில்லாம போய் அவர் தான் முப்ளிஸ். அப்ப அந்த நிலைமைக்கு ஆளாகாம செய்யக்கூடிய அமல்களை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய மக்களாக நம்ம மாறணும். அப்ப அந்த அடிப்படை நம்முடைய செயல்பாடு இருக்கணும். அதுக்காக அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிச்சாங்க, இனிமே நீங்க அதிகமா என்ன பண்ண செலவாத்து கூறுங்க, நீங்க சொல்லக்கூடிய செலவாத்து எனக்கு எடுத்துரைக்கப்படும், எனக்கு எடுத்து காண்பிக்கப்படும் சொன்னாங்க. அது இல்லாம ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க ஒரு முறை செலவாத்து சொன்னோம்னா அல்லாஹ் உங்களுக்கு 10 அருள் புரியும் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் வெள்ளிக்கிழமை அதிகமா சொல்லணும்னு சொன்னாங்க. நம்ம எத்தனை முறை சொன்னோம்னு தெரியல, ஒரு முறை சொல்லுவோம். இன்னல்லாஹ வ மலாயிகத்து ஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத் இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வ லதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னூன்.